கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இரவு வேளையிலே கூட எல்லாரும் பார்ப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கொஞ்சம் ஆலயம் நிரம்பி இருக்கிறதை போல இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படியாக ஒவ்வொரு ஆராதனையும் ஆலயம் நீங்கள் வருவீர்களானால் எனக்கு மாத்திரமல்ல, பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்படுத்துமானால் கர்த்தர் உங்களே சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீதிமானை கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா, அவங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீதிமான்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். நீதிமானுடைய ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கவனித்து அவர் பார்த்து என்ன பண்ணுகிறார்? அவனுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய 7 கண்களும் என்ன பண்ணுகிறதா? பூமியை என்ன பண்ணுகிறது? சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. யார் துன்மார்க்கர், யார் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். நீதிமானுடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணு, அதுக்கு ஒரு பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கருடைய கிரியைகளுக்கு ஒரு பலனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்னா, நீதிமான்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன பண்ணுவார்கள்? அனுபவிப்பார்கள். நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவரை நான் நம்புகிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டோட பார்வையில் நான் பரிசுத்தமாக நான் இருக்கிறேன், நான் எந்த ஒரு தவறும் நான் செய்யல, இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த கஷ்டம், நமக்கு ஏன் இந்த தோல்வி என்ற சந்தேகம் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்ல, நீங்கள் நீதிமானுக்கு என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அம்மா கிட்ட நான் ஃபோன் பேசும்போதோ, அம்மா ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன், ஆனால் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டில் இப்போ தான் எனக்கு என்ன பண்ண சோதனை என்ன பண்ணுகிறது அதிகமாக இருக்குது. அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்க நமக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா, வல்லமையை கொடுக்கிறாரு, விசுவாசத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு நமக்கு பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரின் பார்வையில் நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த துர்மார்க்கமான அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அடுத்த வசனத்தை துர்மார்க்குக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்களேன். 11வது வசனம். துர்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கையின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீதிமானா இருப்போமானால் நம்மளுடைய கிரியைக்கு பலன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிப்பா. துன்மார்க்கனுக்கோ ஐயோ, அவனுடைய கிரியைகளுக்கும் பலன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? வச்சிருக்கிறார். அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்னா, அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அவனுக்கு நித்தியமான நரகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவா? அவனை தள்ளுவார். நீதிமான நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 4 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, யார் நீதிமான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து
நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. யார் நீதிமான்களாக்கப்படுகிறார்னா, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவங்க நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் என்ன பண்ணுகிறார், இப்படியாக எழுதுகிறார், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அவர்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அவங்க விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கிருபையை செய்கிறார். அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவங்க பின்மாற்றத்துக்கு போகாதபடிக்கு, கர்த்தரை மறவாதபடிக்கு, ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது. கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக கர்த்தரை விசுவாசிப்பதனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்ல ஒரு எத்தனை பேருக்கு புரிகிறது? கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாவத்துக்கு விலகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவருடைய அன்பை நம்பி அவர் கொடுக்கிற கிருபையை நம்பி அவர் மேலே முழுமையாய் விசுவாசிப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஒரு 2 காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்துருங்க பார்க்கலாம். சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்கிறது எல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். ஏன்னா அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், நிச்சயமாய் கர்த்தரை என்ன பண்ணுவான், விசுவாசிப்பான். அவனுக்கு நிச்சயமாக என்ன பண்ணும் தெரியும், எந்த இடத்துல விசுவாசிப்போம், எந்த இடத்துல என்னென்னலாம் நடக்கும், எப்படிப்பட்ட சோதனைகள் வரும், எப்படிப்பட்ட இந்த சோதனை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், பிசாசு எப்படி நம்மளை சோதிப்பான் என்று வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். இது பிசாசினால் வருகிறதா, இல்லை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா, இல்லை இது மனிதர் மூலமாய் வருகிறதா என்று யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருடைய வேதத்தை இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷர்களுக்கு நல்லாவே என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற மனுஷன் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவான், அவன் சகிப்பான். அவன் தொடர்ந்து ஆண்டவன் என்ன பண்ணுவான், விசுவாசிப்பான். கர்த்தர் என்ன பண்ணுவார், அவன் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவன் செய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் என்ன பண்ணுகிறாரு, ஆமென், வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவன் என்ன பண்ணுகிறாரு, வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். வசனம் 1 நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கர் வழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாதா, நடக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் நம்ம என்ன பண்ண வேண்டாமா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் இதெல்லாம் துன்மார்க்கர்கள் செய்கிற காரியம். நம்ம நீதிமான்கள் என்ன பண்ண மாட்டார்கள், அப்படி செய்ய மாட்டார்கள். நீதிமான்கள் என்ன பண்ணுவார்கள்னா, இரவும் பகலும் ஆண்டுடைய வேதம் தான், கர்த்தர் தான், விசுவாசம்தான், கிருபை தான், ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள், கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நல்லவர். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசர் காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனே நீதிமான். அல்லேலூயா. தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. அல்லேலூயா. நீதியின் பாதையில், கர்த்தருடைய பாதையில், கர்த்தருடைய வழியில் ஜீவன் உண்டு. துன்மார்க்கருடைய வழியில் என்ன உண்டுன்னா அழிவு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் என்ன உண்டுன்னா ஜீவன் உண்டு. நீதிமான் என்ன பண்ணுவான்? அந்த வழியிலே தான் என்ன பண்ணுவான்? பிரவேசிப்பான். அந்த வழியிலே தான் என்ன பண்ணுவான்? நடப்பான். துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டான்? நீதிமான் இருக்க மாட்டான். அல்லேலூயா. நீதிமானுடைய பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவதாக நீதிமானுடைய வாழ்க்கையில் சோதனை வரும். முதலாவதாக ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். யார் நீதிமான் என்று சொல்லி பார்த்தோம். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? நீதிமான்கள். அடுத்ததாக நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். நீதிமான்கள் யாருன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷர் யார்? அவன் நீதிமான். அல்லேலூயா. ரெண்டாவதாக நீதிமானுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சோதனைகள் வரும். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ள தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:19 வாசிங்களேன். சங்கீதம் 34. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இன்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையில் சோதனை, பாடுகள், கஷ்டம், கடன் எல்லாமே வரும். ஆனால் அங்கே தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறான்னு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் வரும் தான். துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் வரும் தான். ஆனால் கர்த்தர் நீதிமானுக்கு என்ன பண்ணுகிறார்? அற்புதம் செய்கிறார். இது இப்போ நம்ம எல்லாம் சாட்சி சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டோட பார்வையில் நம்ம நீதிமான்களாக நம்ம இருப்போமானால், கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருப்போமானால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் விசுவாசிப்போமானால், அல்லேலூயா, எல்லா சோதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். 1 அல்ல 2 அல்ல, தினந்தோறும் சோதனைகள் வரும். நிமிஷத்துக்கு சோதனை வரும். முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன நினச்சி பார்க்க முடியாது. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனை வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உதவி செய்வதற்கு அவருடைய சேனையோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, தூதர்களோடு கூட சேனையோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிசாசை மேற்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். எதற்காக தூதர்களோடு கூட வரார்னா, பிசாசை மேற்கொள்ள தூதர்கள் அனுப்புவார். நம்ம பயத்தோடு இருப்போம், அழுது கொண்டு இருப்போம். நம்மை தேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் சத்ருவோடு கூட பிசாசோடு கூட மேற்கொண்டு இருப்பாங்க, யுத்தம் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என் பக்கத்திலிருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவார்ப்பா, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படாத, நீ என்ன விசுவாசி, நீ என்ன நம்ப சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண நம்ம பக்கத்திலிருந்து என்ன பண்ணுவா? தோள் கொடுத்து கொண்டே இருப்பார், நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதிகரித்து கொண்டே இருப்பார். ஏன்னா விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது?
ஆண்டவரை நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது, கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தரே இறங்கி வந்து நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை ஊக்கப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம், கொஞ்சம் நம்பிக்கையோடு கூட போவோம், விசுவாசத்தோடு கூட போவோம். அப்போ தான் என்ன பண்ணுவோம்? சத்துரு யார் மூலியமாக வந்து இங்கேயா போகிற அங்கேயா போகிற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்க? நம்ம நம்பிக்கையை என்ன பண்ணிவிடுவாங்க? உடைச்சிடுவாங்க. அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. அடுத்தது அந்த நம்பிக்கையோடு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்ம விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் விசுவாசிப்பதற்காக நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டேப்பா, இதான்பா, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணி இப்படி தான் விசுவாசிக்கணும், இப்படி தான் நீ நம்பணும், இந்த நேரத்தில் தான், இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீ என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், இப்படிலாம் நடக்க வேண்டும், இப்படி இருந்தால் தான் உன்னால் விசுவாசமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம பக்கத்துலேருந்து நம்மளை ஊக்கப்படுத்துவார். அல்லேலூயா. நீதிமான் படும் துன்பங்கள் அநேகம். அல்லேலூயா. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். யாக்கோபு 1 அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாகும் வேண்டும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாக வேண்டும் என்று அறிந்து நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாக என்ன பண்ணுங்கள்? எண்ணுங்கள். அல்லேலூயா. சோதனை நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக பாருங்கள், பொறுமையோடு இருந்து என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. கர்த்தர் என்ன பண்ணு? இந்த சோதனையை கர்த்தர் என்ன பண்ணுவா? சாதனையாய் ஆண்டவர் என்ன பண்ணுவா? மாற்றுவா. அல்லேலூயா. 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வாசிங்களேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. மேன். கர்த்தர் நல்லவர். நீதிமான்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் தான். அல்லேலூயா. ஆனாலும் அந்த சோதனையில் கர்த்தர் என்ன பண்ணுகிறான்னா, நம்மை சோதிக்க பிசாசானவன் வரும்போது நம்மளுடைய விசுவாசம் இது குறைந்து போகாதபடிக்கு, ரொம்ப துக்கப்படாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்ம சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியில் என்ன பண்ணும்? சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? வெளியேற பெற்றவர்களாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதா? அந்த பொன்னை பார்க்கிலும் என்ன பண்ணுகிறதா? வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு வரும்போது நம்ம இந்த விசுவாசத்துக்கு நம்ம இந்த சோதனை இடத்துலலாம் நம்ம பொறுமையாக இருந்தபடினால கர்த்தர் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? புகழ்ச்சியோடு கூட, கனத்தோடு கூட, மகிமையோடு கூட வந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சோதனை நீங்கள் என்ன பண்ணுங்க? பொறுமையாக இருங்க. ஏன்னா கர்த்தர் வரும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், அதற்குண்டான கனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வச்சிருக்கிறார், அதற்குண்டான மகிமை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் வரும்போது கூட என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்க
அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறவர்கள் வெள்ளங்கி தரித்தவர்கள் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சின வசத்தினாலும் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தோய்க்கப்பட்டவர்கள். அநேக பேரால் நிந்திக்கப்பட்டு அநேக பேர்களால் அடிக்கப்பட்டு சோதனையில் பொறுமையோடு கூட இருந்தார்கள். கத்தனை பண்ணுகிறார், பரலோகத்தில் இவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இவர்களை கத்தனை பண்ணுகிறார், கனப்படுத்துகிறார். இவர்களை கத்தனை பண்ணுகிறார், மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். முதல் பாயிண்ட் என்ன? யார் நீதிமான்? முதல் பாயிண்ட் செய்து இது விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். இரவும் பகலுமாடு வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் நீதிமான். ஆண்டவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்கிறவன் பண்ணுகிறான், அவன் நீதிமான். ரெண்டாவதாக, நீதிமான வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அந்த சோதனை நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? பொறுமையாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். போகும்போது பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். அது தாமதிக்கலாம், ஆனாலும் அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறார்? கனப்படுத்துகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, தேவன் நீதிமான்களை ஆண்டவன் என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், நீதிமான்கள் வாழ்க்கையில் சோதனை வரும் நம்ம என்ன பண்ண பார்த்தோம். மூன்றாவது, ஐயோ எனக்கு சோதனை வந்துச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் என்னை மறந்துட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். மூன்றாவது பாயிண்ட்டு, தேவன் நீதிமானை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவர் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேனே, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரோ? மறந்துட்டாரோ? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். அவர் அந்நீதியே உள்ளவர் அல்ல, நம்மை காட்டிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? நீதிமான். அல்லேலூயா. ரொம்ப மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம் செய்த நன்மையே, ஆனால் கர்த்தர் பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவர் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நான் சீக்கிரமாக நான் வாசிச்சிடறேன். சங்கீதம் 37 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 23 வாசிங்களேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுந்து போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன பண்ணும்? உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவன் என்ன பண்ணுகிறார்? பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவன் என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான்,
நான் இளைஞனாக இருக்கும்போதும் சரி, இப்போ நான் முதிர் வயது உள்ளவனாக இருக்கும்போதும் சரி, நான் பார்த்ததில் நீதிமான் உடைய குடும்பம் அப்பத்துக்காக அலைஞ்சு திரிந்ததே இல்லை. அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைஞ்சு திரிந்ததே இல்லை. தாவீது என்ன பண்ணுறான்? சாட்சி கொடுக்குறான். நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வருகிறேன், இப்போ நான் வயது உள்ளவனாக இருக்கிறேன், இதுவரைக்கும் நீதிமான வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததே இல்லை. அல்லேலூயா. அவன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததையும் நான் என்ன பண்ணவில்லை? பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிடுங்க. அதுக்கப்புறமாக ஒரு வசனத்தை வாசித்து நான் கடைசி 2 வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததையும் நான் காணவே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வாசிச்சுங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. ஏசாயா 45 அதிகாரம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய மதில் நான் எது வரைக்கும் போகணும் அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா அவருடைய கையில் என்ன பண்ணியிருக்கிறார்? வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய மதில் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் நீதிமானை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். நீதிமானை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உள்ளங்கையிலே ஆண்டவனா பண்ணுகிறார், தாங்குகிறார். அல்லேலூயா. 3வது பாயிண்ட் என்னங்க? நீதிமானை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எதனால் மறக்க மாட்டார்னா நீதிமான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததுனால. அல்லேலூயா. அன்பினாலே வேலை செஞ்சதுக்காக அல்ல, முழு மனதோடு அன்பினாலே ஊழியம் செஞ்ச ஊழியக்காரனை நீதிமானை ஆண்டவனா பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். முழு மனதோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாலும் முழு மனதோடு கூட நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது அதை குறித்து நான் பண்ணுகிறான், சாட்சி கொடுக்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்தேன், இப்போ நான் கிழவனா மாட்டேன், அதனால் நான் நீதிமானை நான் பார்க்கிறேன். நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. அவனை மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீதிமானுடைய சன்னதி அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததே இல்லை. கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுகிறார்? பூஷிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க எனக்கு முழு மனதோடு கூட வேலை செஞ்சாங்க, முழு இதயத்தோடு கூட உண்மையாய் அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு வேலை செஞ்சாங்க. நான் சொல்லுகிறேன், சபையில் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்காக முழு மனதோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அப்படி தான் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறாய். யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணலை? மறக்க மாட்டார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட்டு நீதிமான் யார்? 2வதாக நீதிமான வாழ்க்கையில் சோதனை வரும். 3வதாக தேவன் நீதிமானை மறக்க மாட்டார். இதெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்ம யாரை சொல்ல முடியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியும். அல்லேலூயா. அவரை போல நீதிமான் ஒருவரும் இல்லை. ஏன்னா அவர் தான் மனுஷ ரூபமாக பூமிக்கு வந்தார், நமக்கு முன்மாதிரியாக இருக்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, எங்கள் வீட்டிலேருந்து சரி, ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தராச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்காட்டோம். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பெருமாவுடைய பசங்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? இதோ பேர் அவங்க இப்படி படிச்சுக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, நீங்களை என்ன பண்ணி இது போல் ஆனும் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? எதிர்த்து காத்தாக வச்சுருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரை காட்டிலும் யார் நீதிமானா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரரை காட்டிலும் அல்லேலூயா அவரை நம்ம என்ன பண்ண வேண்டுமா? பின்பற்ற வேண்டும். திடீர்னு அந்த ஞாபகம் எனக்கு இப்போ வந்ததுனால நான் பண்ணுறேன், சொல்கிறேன்.
அல்லேலூயா. நீதிமான்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர், மோசேயிலும் தாவீதிலும் அல்லேலூயா அவர்தான் நீதிமான். அல்லேலூயா. அவரை போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆளவன் 2 வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 மாத்திரம் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பிரயாசத்தில் பண்ணுகிறார், வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதிமானாய் இருந்து பொறுமையோடு கூட இருந்து பாவத்தை தள்ளிவிட்டு அவர் சகித்ததினால தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்? வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிடுங்க. 20 வாசிடுங்க பார்க்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அதிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீட்டு உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அல்லேலூயா உங்களுக்கு மாதிரி அவனா பண்ணார், பின்னு வைத்து போனார். அல்லேலூயா. என்னை பின்பற்றுங்கள், அவரை போல மாதிரியாக இருக்க அவர் பின் வைத்து போயிருக்கிறார். நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன யாரை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. வேறு யாரை காமிச்சு நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வளர்க்கக்கூடாது. சயின்டிஸ்டாக இருக்கட்டும், சிஎம் பிஎம் யார் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை பார்த்து நம்ம பசங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வளர்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்மாதிரியாக வச்சு அவர் பரிசுத்தவான், அவர் நீதிமான், அவர் பொறுமையோடு கூட இருந்தார். பசங்க கோவப்படும் போதெல்லாம் இயேசு கோவப்படலப்பா, பொறுமையாக இருந்தார். கஷ்டப்படும்போது சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவன் கஷ்டப்பட்டார், அவர் சகிச்சார் சொல்லுங்கள். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்குள்ளாக ஓடுவாங்க. உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 4 பாயிண்ட் என்னென்ன பார்த்துன்னு சொல்கிறோம் பார்க்கலாம். யார் நீதிமான்? யார் நீதிமான்றதுல யார் நீதிமான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அவர்கள் யாரு? நீதிமான். இரண்டாவதாக நீதிமான ஒரு வாழ்க்கையில சோதனை வரும். அல்லேலூயா. அந்த சோதனை நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமானை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். எதிர்த்து காத்த யார்? தாவீது சாட்சி கொடுக்கிறான். அல்லேலூயா. சின்ன பையன் இருந்து பெரியவனாகும் போது அவன் பார்த்துருக்கிறான். நீதிமானை என்ன பண்ணியிருக்கிறான்?
பார்த்துருக்கிறான். அவன் நீதிமானை கர்த்தர் என்ன பண்ண மறந்ததே இல்லை. அவங்களுக்கு சந்தி, அவங்களுக்கு பிள்ளைகள் அப்பத்துக்காக ஒரு ஆகாரத்துக்காக கை ஏந்ததே இல்லை. கர்த்தர் அப்படியா நீதிமானை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நாலாவதாக நமக்கு முன்மாதிரியாக யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கிற நீதிமான் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நம்ம அவரை பின்பற்றுவோம், அவரை பின்பற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவீருன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே. மன்னிடுவீருன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவீருன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளர் ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு 3 நிமிஷம் தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் நீதிமான் தான்பா எப்படி இருக்கணும்னு என்று சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நீதிமான் நான் எப்படி இருக்கும்போதுவே நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, எனக்கு அந்த துர்மார்க்கருடைய வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக நாங்கள் இருக்கவே நாங்கள் விரும்புகிறோமாப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையே உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளுவோம் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உமக்குள்ளே நாங்கள் நிலைத்து நிற்போம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு எங்கள் ஆண்டவரே மரணம் கடைசி நாள் வரைக்கும் உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்பா, நேரத்தை செலவழிக்க ஆண்டவர் அநேக வழிகள் உண்டு ஆண்டவரே. நீதிமானாய் மாற ஒரே வழி அவருடைய வேதத்திலே தியானிக்கிறது தான். இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிறது தான். அல்லேலூயா. இரவும் பகலும் அது வேதத்தை தியானிக்கிற மனுஷனே நீதிமான்.
ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதில் இருக்கிற அந்த புதியல்களை, அதில் இருக்கிற அந்த ரகசியங்களை, அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் தேடி பார்க்கிறோம். நீங்கள் தேடி பாருங்க, வார்த்தை ஆராயுங்க, வசனத்தை நீங்கள் தேடி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், தரிசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அடிப்படை இதுதான். வேதத்தை நம்ம ஆராயும் போதுவே தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், பிள்ளைகள் மறந்தாலும், அல்லேலூயா, கர்த்தர் மறக்கவே மாட்டார். தாவீது நினைச்சிருக்கிறான், ஆண்டவரே தகப்பனே என்னை மறந்துட்டாங்க, நான் பெற்ற என் பிள்ளை என்னை மறந்துட்டு 2 பேருமே என்னை துரத்துறாங்க. அல்லேலூயா. பெற்ற பிள்ளையை தாவீது என்ன பண்ணுறான்னா துரத்தி விட்டாங்க, அவன் ஆந்திரத்தில் தான் இருக்கிறான். இவன் பெற்ற பிள்ளையும் அப்சலோம் என்ன பண்ணுகிறான்னா தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சமாதானம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றின தேவன், தாவீதோடு கூட இருந்த தாவீது சோதனையில் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்த தேவன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சோதனையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னால் தியானிக்க முடியல, என்னால் படிக்க தெரியல, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. தாவீது இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்ததால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களோடு கூட இருப்பார். நாம் செய்ய வேண்டியது தேவனை உறுதியாக நம்ப வேண்டும், தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை வளர்க்க வேண்டும், ஜெப நேரத்தை நம்ம அதிகரிக்க வேண்டும், பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். நம்ம நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவருக்காக வேலை செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கென்று ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருப்போம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை தீவிரமாய் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க. நீதிமான் எப்போதும், ஆண்டவரே நீதிமான் யார் என்று சொன்னீங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பார்க்கலாம், தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்ற வேதம் சொல்லுகிறது. அதே போல் நீதிமான் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற நாம் எல்லோரும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, அடிச்சுவடி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு வேதம் அடிச்சுவடையாக கர்த்தர் வைத்துட்டு போனதுனால அந்த அடிச்சுவடை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் நீதிமான். அவரை பின்பற்றுகிற நீதிமானாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா, இதோ வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அவர்களை ஒரு சாட்சியாக, ஒரு நீதிமானாக மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும். நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். பிரச்சனைகள் வரும்போது தூதர்களும் பிசாசும் சேர்ந்து அங்கே போராடி கொண்டு இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களாண்ட போவதை உன்னோடு கூட நின்று கொண்டு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உனக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், நான் பக்கத்தில் இருக்கிறேனே, பயப்படாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று. அந்த வார்த்தையை எத்தனை பேர் உணர்ந்தீங்கள் என்று தெரியவில்லை, ஆனால் நான் உணர்ந்தேன். ஏன் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் அதான் சொல்லுகிறது. மிகாவேல் சாத்தானோடு போராடினான், ஆனால் சாத்தான் தோத்து போனான், தூதர்கள் ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தால் யுத்தத்தில் உன்னை ஜெயிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உனக்கு வெற்றியை கொடுப்பார், உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், உன்னை நீதிமானாக மாற்றுவார். பரலோகத்தில் வெண்ணாடை அணிந்தவர்களாக உன்னை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் அவர் உனக்காக அங்கே நிற்கிறார். ஓ எஸ்ஸப்பா, எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, சோதனையில் ஜெயிக்கிறவர்களாக நீர் இன்றைக்கு அவர்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் தோய்க்கப்பட்டவர்களாக வில்லங்கம்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகள் எல்லோரும் அப்படியாய் வாழ கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் அதை பிரயோஜனமுள்ள வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடிச்சுபடி நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சந்ததிகளும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறப்பா. இப்படி கறந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், வராத பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஏசப்பா நீர் அவர்களை அப்படியா நீர் ஆசீர்வதிக்க போகிறீங்க. இப்படி கரம் அவர்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்போதும் நம்முடைய கடைசி பரியந்தம் அவர் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. காட் பிளஸ் யூ. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து